நாட்டில் என்னென்ன பாரம்பரிய உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து சேனக்கிழங்கு உருண்டை குழம்பு, இது வந்து ஒரு அத்தென்டிக் ஃபுட்டாக இருக்குது. இது வந்து சேனக்கிழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்து துருவி அது வந்துட்டு பவுடராக அரைச்சி அதுக்கப்புறம் அது உருண்டைகளாக உருட்டி அதுக்கப்புறம் சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி அதில் வந்து புளி ஊற்றாமல் செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் வந்து சேனக்கிழங்கு உருண்டை குழம்பு. அது இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பிரெட் வடை வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரெட்டை நல்லா தூளாக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மோரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக உருட்டி வடையாக பொரிச்சு எடுக்கிறாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப நல்ல ரெசிபியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கம்பங்கூழும் பொட்டுக்கடலை துவையிலும் வந்து ஒரு ஃபேமஸ் டிஷ்ஷாக இருக்குது. இந்த ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய நாட்டு கம்பரிசியை ஊற வச்சு மாவாக்கி அதில் கூழ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பொட்டுக்கடலை துவையில் வச்சு சாப்பிட்றாங்க. இதுவும் ஒரு ஆத்தென்டிக் டிஷ்.